ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கும் வகையில் தமிழக அரசு நிறைவேற்றிய அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இளைஞர்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 23ஆம் தேதி இந்த அவசர சட்டத்தின் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிறப்பித்த ஜல்லிக்கட்டு அறிவிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று இடைக்கால மனு தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிபதி தீபக் மிஸ்ராவிடம் முறையிடப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் விதமாக தமிழக அரசு நிறைவேற்றிய அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல வாரியம், மேனகா காந்தியின் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பு ஆகியவற்றின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் மீது வரும் திங்கட்கிழமை விசாரணை என நீதிபதி தீபக் மிஸ்ரா அப்போது தெரிவித்தார். இதனிடையே தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது தமிழக அரசு தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என தமிழகத்தின் சார்பில் கேவியட் மனுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.